அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். நாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிராமங்க. இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இதுதாங்க வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடகா சாம்ராஜ் நகர் மாவட்டம் கொள்ளைக்கால் வட்டம் நல்லூர் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்திற்கும் காட்டுராஜா வீரப்பனுக்கும் ஏராளமான சம்மந்தம் உண்டு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம சிறப்பாக சொல்லணும். என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டங்களில் வந்து கர்நாடகா அதிரடிப்படை போலீஸுவே கட்டி வச்சு அடித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவங்கள கட்டி வச்சு அடித்த பிறகு கர்நாடகா காவல்துறை உயர் அதிகாரிகள், சொல்லப்போனால் கலெக்டர், இந்த மாதிரி ஏராளமான அதிகாரிகள் வந்து தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிரடிப்படை போலீஸ் காவல்துறை அதிகாரிகளையும் மீட்டு கூட்டி போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏராளமான சம்பவம் நடந்த இந்த ஒரு ஏரியா தான் இது. இதில் குறிப்பாக நம்மளுடைய ஐயா கிட்டேருந்து நம்ம நிறையா விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஏன்னா நம்மளுடைய ஐயா வந்து இவருடைய வயசில் ஏகப்பட்ட விஷயம் இந்த மாதிரி வீரப்பனாரை சார்ந்த விஷயம் நிறைய நடந்திருக்கு. அதை சார்ந்து நம்மளுடைய ஐயா கிட்ட கேட்க போகிறோங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் கிருஷ்ணன் கவுண்டு. ஐயா நீங்கள் என்ன ஊருங்க? நீங்கள் கருங்கல்லூரில் இருந்து இங்கே வந்தாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்தீங்க? சுமார் ஒரு 70 ஆண்டுக்கு முன்னே. 70 ஆண்டுகளுக்கு முன்னே வந்திருக்கீங்க. சரிங்க. அப்போ வந்து இந்த இடம் வந்து தமிழ்நாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க, உண்மைங்களா? அதுக்கும் அது தமிழ்நாடாக இருக்கும்போது தான் எங்கள் ஐயா இந்த பூமியெல்லாம் வாங்கினது. அப்புறம் அதுக்கு முன்னால் தமிழ்நாடு கர்நாடகா சேர்த்திட்டாங்க. ஓ, தமிழ்நாடாக இருந்தது வந்து பாடர் பிரிக்கும் போது வந்து இதை தமிழ்நாடு வந்து கர்நாடகமாக சேர்த்திட்டாங்க. இப்போ இந்த சொல்லப்போனால் இதில் நம்ம பாலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த தண்ணி வச்சு அந்த பள்ளத்தை வச்சு தான் பிரிச்சிருக்காங்க. பள்ளம் வந்து பள்ளத்துக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கர்நாடகா. சரிங்க. இந்த கர்நாடகாவில் இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகாவில் தான் வந்து இருக்கீங்க. இங்கே என்ன அப்படி தொழில் வந்து ஒரு வித்தியாசமான தொழில் நடக்குது? இங்கே தொழில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 2 மாடு கன்று வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம், மேட்டு பூமியை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு அதே ஜீவனம் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு இப்போ தமிழ்நாடாக இருக்கும்போது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படி வர்றதுக்கு என்ன உங்களுக்கு அப்படி ஒரு காரணம்? இங்கே மாடு கன்று மேய்க்கிறதுக்கு நல்ல வசதியான இடம். 4 பக்கமும் தண்ணி, எல்லா பக்கமும் மாட்டுக்கு நல்ல மேவு. மாடு 50 கால்நடை 100 கால்நடை இருந்தால் அது நல்ல வருமானம். அதை வச்சு இது மேடு விளைஞ்சா ராகி தான் விளையும். அதை வச்சு நாங்கள் காலம் கழிச்சுக்கிட்டு. இப்போ சொல்லப்போனால் ஆரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகியை வச்சு தான் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. சரிங்கய்யா. இப்போ இந்த நிறைய சொல்லப்போனால் இந்த ஏரியாவில் என்னென்ன விளைச்சல், வெள்ளாமை விளைச்சல், இதை சம்மந்தமான கேள்விகளை சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய மெயின் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நல்லூர், இந்த நல்லூர் கிராமம் எதனாலனா காட்டுராஜா வீரப்பன் வந்து வாழ்ந்துருந்த காலகட்டங்களில் இங்கே ஏராளமான ரகசியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மர்மங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மர்மங்களை பற்றி தான் உங்களை கேட்க போகிறேங்க. இப்போ நெல்லூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் கொளுத்துனாங்க? அது அந்த வீடு அவங்க அங்கே போய் அந்த வீரப்பனோட சேர்ந்த ஆளுங்களுடைய வீடு. அதை வந்து வீட்டை கொளுத்திட்டாங்க. ஆள் கிடைக்காததுனால வீட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. சரிங்க. வீரப்பனாரா அவங்க சேர்ந்தாங்க போனாங்கன்னா அவங்கள தானே பிடிக்கணும். எதுக்கு ஊரை கொளுத்துனாங்க? ஊரை கொளுத்துறது போலீஸ் நியாயங்கிறீங்களா, தப்புங்கிறீங்களா? அது தப்பு தாங்கிறீங்களா? இப்போ ஊரில் போய் யாரெல்லாம் வீரப்பனாரோட சேர்ந்தாங்களோ போனாங்களோ அவங்கள பிடிச்சிருக்கலாம், இல்லை ஒருவேளை பந்தயம் கொடுத்தாங்களோ பிடிச்சிருக்கலாம். இப்போ ஊரையே கொளுத்தும் போது ஊரில் உள்ள வீடுகள் வந்து அனைத்துமே வந்து நல்லவங்க வீடு கெட்ட வீடு எல்லாமே தானே எரிய போகுது. அது ஏன் அந்த போலீஸ் வந்து செஞ்சது நியாயமா தப்பா? அது நியாயம் இல்லை. இப்போ அந்த காலகட்டங்களில் அதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்டீங்களா? கேட்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த நேரம் முடியாது. காரணம் சுடுமுடியான ஆதரவு. எப்படி? அவங்களுக்கு எந்த சாட்சி அளவு கிடையாது. யாரும் அதிரடிப்படை போலீஸுக்கு. ஆமாம். அவங்க சுட்டுவிட்டாலும் வீரப்பன் ஆள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சும்மா வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு ஆளை பிடிச்சி போனால் கூட அவங்க சுட்டுட்டு நான் வீரப்பனாட தான் சுட்டேன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அது. அந்த மாதிரி சுட்டது உண்டா? அந்த மாதிரி சுட்டது இல்லை. இப்போ நல்லூருக்கு கிராமத்தில் வந்து 4-5 பேர்த்த கொண்டு போய் சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அதுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்களே தவிர அவங்க நேரடியாக பார்த்தாங்களா? பார்க்கல. இல்லை போலீஸே நேரடியாக அவங்கள பார்த்தாங்களா? இல்லை, பார்க்கல. ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து இவங்க வீரப்பனால சம்மந்தப்பட்டாங்க அப்படிங்கிற காரணத்துல அவங்கள சுட்டுட்டாங்க. இது நியாயமா தப்பா? அது தப்பு தான். இப்போ அவன் செஞ்சுட்டா அந்த குற்றவாளி கொண்டு போய் முன்னால் கூட நிறுத்திருக்கலாம், கோர்ட்டில் நிறுத்திருக்கலாம், பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு இல்லை, ஒருத்தர் சுடக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு பவர் மனிதன் இல்லையா, அதை சுட்டுருக்கலாமா? தப்பு தானே அது. இப்போ வீரப்பன் தப்பு செஞ்சாரோ இல்லை அவர் என்ன பண்ணாரோ நீங்கள் வீரப்பனை பிடிச்சிருக்கலாம், அந்த டீமில் உள்ள முக்கியமான ஆளுங்களை கூட பிடிச்சிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நடந்தது. சரிங்கய்யா. அந்த மாதிரி அவங்கள சுட்டு கொண்டாந்து போட்டாங்க. இதை விட ஒரு அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டால்,
இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகவும் ஒரு பெண்கள் வந்து தைரியமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வீரப்பனாரை பிடிக்க வந்து அதிரடிப்படை தமிழ்நாடு கர்நாடகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிரடிப்படையை கண்டா அந்த காலகட்டத்தில் நடுங்கிட்டு இருந்த காலம். யாரை கண்டாலும் சுற்றுவாங்க கொண்டுருவாங்க, அந்த பயந்துகிட்டு இருந்த காலம். அப்படி இருந்த காலகட்டத்துல அந்த அதிரடிப்படை போலீஸுவே கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? காரணம் ஒரு சின்ன பொண்ணை கையால் பிடிச்சி இழுத்துட்டாங்க. யார் இழுத்தது? ஒரு போலீஸ். அப்போ எல்லாருக்கும் ஒரே வெறியாகி எல்லாம் எல்லாருமே ஒரே கூட்டமாக சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படி ஆம்பளை பொம்பளை எல்லாமே. அப்போ சேர்ந்து போது அவங்க எதுவுமே செய்ய முடியல. பெரிய அதிகாரி வந்து பார்த்துட்டு இப்போ நீங்கள் பண்ணது தப்பு, ஏதாவது அவங்கள கை தொட்டுட்டா பூரா பேசியும் இவங்க அரெஸ்ட் பண்ணிடுவேன். யாரை கை தொட்டுட்டா? குடிப்படைங்கள. எதுக்கு அப்படி சொல்றாங்க? தப்பு பண்ணிருக்கிறீங்க. என்ன தப்பு பண்ணிட்டுங்க? அதான் அந்த பொண்ணை கை பிடிச்சி எடுத்து போலீஸ்காரர் அப்படி சொல்லிட்டாங்களா? அதிரடிப்படை போலீஸ் வந்து பெரிய அதிகாரிங்க சொல்றாங்க. ஆமா, சொல்லி என்ன பண்ணாலும் நீங்க பேசாத கம்முன்னு தான் இருக்கணும். அதை ஏதாவது அவங்கள பண்ணினீங்கன்னா உங்க பூராவுமே அரெஸ்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டாரு. அதனால அவங்க பேசாத கம்முன்னு நின்றுக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து அந்த அதிரடிப்படை போலீஸையும் பட்டியை அடிச்சதா சொல்றாங்களா? உண்மையாது இல்லை, அடிக்கல. என்ன பண்ணாங்க? அடிக்கல, ஏகாதேசமா பேசிட்டாங்க. நானும் அங்கே போய் பார்த்தேன். நீங்க நேராக பார்த்துருக்கீங்க? பார்த்தேன். ஏகாதேசமா பொம்பளைங்க பேசினாங்களே தவிர யாரும் அடிக்கல. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த வீரப்பனார் வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த இங்கிருந்து அதிரடிப்படைகள் வந்து கர்நாடகாவில் இருந்து அதிரடிப்படைகள் செஞ்சது. இப்போ உங்கள் வீட்டை தேடி ஒரு உரம்பரை வராங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பயங்கரமாக வாட்ச் பண்ணுவாங்க, இவங்க யார் என்னன்னு சொல்லி உங்களையும் கேள்வியெல்லாம் கேட்டதா சொல்கிறாங்க. இது உண்மையா? அப்படி அந்த மாதிரி அவ்வளோ ஒன்றும் இல்லை. நானும் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து இல்லை, அங்கே வரவங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி நல்லூருங்கிற கிராமத்துக்கு போனால் போலீஸுக்காரன் எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு நீ யார் என்னென்னலாம் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலையா? நான் அதை பார்க்கல. ஆனால் எனக்கு சொன்னது தானே தவிர நான் அங்கே இந்த பயத்துக்கே நான் எங்கேயும் போகிறதில்ல. வீட்டோடையே இங்கே இருந்துக்கிறது தான். அங்கே போனால் என்ன நீங்கள் போகிற அப்படின்னு கேட்பாங்க. ஓ, சரிங்க. போலீஸ் அந்த அதிரடிப்படை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வந்தாங்க போனாங்க. அப்படி போகும்போது சூழ்நிலையில இப்போ உங்களை இந்த மாதிரி இருக்கவங்கலாம் அவங்க வந்து தொந்தரவு பண்ணது உண்டா? இல்லை இல்லை, நான் இங்கே இருந்தேன், என்னையெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணலை. அது ஏன்னு கேட்டால் அந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்குறாங்க. அந்த ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அந்த எங்களுக்கு சேர்ந்தவங்க யாராயிலும் அதில் இருக்கிறாங்களா ரிப்போர்ட்டில்? அப்படி இருந்தால் எங்களையும் விடுறதில்ல. அந்த எடுத்து பார்த்து ரிப்போர்ட்டில் நான் எங்களை சரவடி எதுவுமே இல்லாத இருந்தால் எங்களை எதுவுமே கேட்கல. சரி, இப்போ உங்களாட்ட இருக்கிற கிராமத்தில் கூட ஒரு சில வீட்டில் கேட்கல அப்படிங்கிறாங்க. அந்த அதிரடிப்படை வாழ்ந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டால், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய கிராம வீட்டில் நீங்கள் சம்மந்தமே இல்லாத வீடாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆடு மாடு கோழி இந்த மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் இளநீர் இந்த மாதிரி இருக்கிறத அவங்க சௌரியத்துக்கு வெட்டி சாப்பிட்டதா சொல்கிறாங்க. அது எப்படி, எந்த அளவுக்குமா? இல்லை, அவங்க வந்து விலை கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்டாங்களே தவிர அந்த மாதிரி இல்லை. அது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, விலை கொடுத்து வாங்குறங்கிற பேர்ல எங்க மரத்தெல்லாம் வந்து கொலை அப்படி ஒரு மரத்துல ஏறி அவங்க சௌரியத்தை கொலையே வெட்டிட்டு போனதா சொல்றாங்க. உண்மையான உங்களுக்கு அப்படி தான் நடந்தது உண்டா? இல்லை இல்லை, உங்களுக்கு அது என்னைய வந்து ஒரு கோழி காட்டாங்க. கோழி பிடிச்சி கொடுத்தேன். ரூபா கொடுத்தாங்க. ஐயா வேண்டாம், நீங்கள் கொண்டு போய் குழம்பு வச்சுக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு கொடுவாள் கொடுன்னு கேட்டாங்க. கொடுவாளும் கொடுத்தேன். எடுத்துகிட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்டு கொடுவாள் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த பிரச்சனையும் பண்ணலை அந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி அதிரடி. சரிங்கய்யா, இப்போ வீரப்பன் அப்படின்னு சொன்னோடனே வீரப்பனாருடைய டீமில் வந்து வீரப்பனாருடைய ஆளுங்க வந்து நிறைய இருந்தாங்க. அவங்க பயங்கரமான ஆளுங்க, துப்பாக்கி கடத்த தீவாங்க. அந்த வீரப்பனார் டீமால இந்த ஊர்களுக்கு எதாவது பிரச்சனை உண்டா? வீரப்பன் கூட்டாளிங்களால வீரப்பனால இந்த ஊர்களுக்கு நெல்லூருக்கு மற்ற கிராமங்களுக்கு எதாவது பிரச்சனை உண்டா? ஒன்றும் பிரச்சனையா எங்களுக்கெல்லாம் தெரியல. ஏதோ கடப்படா நடந்துச்சுன்னு பேசிக்கிறாங்களே தவிர எந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அந்த பசங்க அப்படின்னு. எந்த மாதிரி தொந்தரவு? என்ன வந்து ஐயா கிட்ட சொல்லிடுவேன். யார்கிட்ட? வீரப்பங்கிட்ட சொல்லிடுவேன், பணம் கொடு அப்படி இப்படின்னு ரெண்டு ஒரு வாங்கினதுக்காக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது தெரியல. அது இந்த ஊர்ல இருக்கிறவங்க அப்படி வராங்களே, அடிச்சே கொண்டு வருவாங்களே, வீரப்பனுக்கு அந்த தகவல் கிடைச்சா அடிச்சே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அது எப்படி அந்த மாதிரி நடக்கிற சாத்தியம் உண்டா?
அந்த போலீஸாருக்கு சப்போர்ட்டாக எதாயெல்லாம் அவங்க ஆளுங்களை காட்டி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப வெறி. ஓ ஒரு ஆள் காட்டி கொடுத்து அந்த ஆளை வெட்டி விட்டாங்க. ஓ சரி. ஆ அது நாங்களும் போய் பார்த்தோம். எல்லா ஆஃபீஸருங்களும் வந்திருந்தாங்க. ம் வெட்டி போட்டாங்க. ம் ம் வெட்டி போட்டு ஓடி போயிட்டாங்க. ம் அப்புறம் யார் அது பாவம் வீணாக போச்சு. அவங்களுடைய குடும்பம் வீணாக போனது தான். மற்றபடி வீரப்பனா வந்து இந்த மாதிரி கிராமங்களில் வந்து நேரடியாக பூந்ததாகவோ மற்றவங்கள மிரட்டுறதா அந்த மாதிரி உண்டா? வீரப்பன் வந்து ஊரில் பூந்து யாரையும் எந்த இதுவும் பிரச்சனையும் பண்ணனதே இல்லை. ஆ யாரும் சொல்லலை. ஆ அவன் பாங்காட்டில் இருக்கிறதோட சரி. ம் இங்கெல்லாம் வர்றதில்லை. இங்கே வரதில்லை. அங்காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க போகிறாங்க. ஆனால் காவல்துறை வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி பத்தியும் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. ஆமாம். சரி சரிங்க. அந்த பத்தியம்னு சொல்லி பல நாளாக கேள்வி கேட்டுருக்காங்க. அவன் அந்த பத்தியம் அப்படின்னா என்ன? பத்தி அப்படின்னா உணவுப் பொருளை உங்களுக்கு மாவு அரிசி இந்த மாதிரி கொடுக்கறது தான் பத்தியம்னு சொல்கிறது. அதான் என்னென்ன பொருள்? ஆரி மாவு, ராகி மாவு, ராகி மாவு, அரிசி, அப்புறம் ரவை, எண்ணெய், இந்த மாதிரி ஏதோ ஒரு சிலருங்க கொடுத்ததுக்காக அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு அடிக்கிறாங்க. ஓ கொடுத்தீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ஆளுங்களும் அடிக்கலை. ஒரு ஆளுங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடிக்கு ஒன்றையும் காணும். சரிங்க. அந்த மாதிரி வீரப்பன் வாழ்ந்த காலத்தில் இவங்க பயங்கரமான போலீஸ் பிரச்சனைலாம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எந்த மாதிரி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த ஊர் விட்டே போயிடலாமா அப்படிங்கிற முடிவெல்லாம் கூட எடுத்துட்டோம். அங்கே நெருப்பு வச்சுட்டாங்க. நெருப்பு வச்சு எங்கள் வீட்டில் இருந்தவங்கெல்லாம் பூரா அந்தாண்ட தமிழ்நாடு, அந்தாண்ட கொஞ்சம் காடு இருக்குது, அங்கே போயிட்டாங்க. நான் மட்டும் எங்கள் அம்மா பெரிய மனுஷி வீட்டோட இருந்துச்சு. அதை விட்டுட்டு போக முடியாத நான் மட்டும் உக்காந்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் அங்கே நெருப்பு வைக்கணும் எல்லோரும் வந்து ஓடுறாங்க உயிரை காப்பாற்றிக்கலான்னு சொல்லி. ஆமாம், அதுதான் பிரச்சனை. அப்புறம் போயிட்டு வந்துட்டாங்க. இங்கெல்லாம் எதுவும் செய்யலை. அதோட சரி. சரிங்கய்யா. சரிங்க. இங்கே நீங்கள் நல்லூர் வரும்பொழுது, இந்த கிராமத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, அப்போ இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் வர மாதிரி ஏதாவது வழித்தடங்கள் இருந்ததா, இல்லை இந்த மாதிரி நடப்பாதையில் தான் நடந்து வந்தீங்களா? இல்லை, நடைபாதையிலே தான் வந்தோம். நடைபாதையிலே தான் வந்தோம். வண்டி கட்டமாட்டு வண்டி மட்டும் வாரம் ஒரு தப்பா போகும் சந்தைக்கு. சந்தை எங்கே? குளத்தூர் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு குளத்தூர் சந்தைக்கு போவோம். அங்கேருந்து ஏதோ சாமானங்க வண்டியில் போட்டு கொண்டாந்து இங்கே விற்றுவாங்க. பஸ்ஸு ரூட்டு இங்கே இல்லை. கட்டமாட்டு வண்டி ரோட்டு தான் இருந்தது. அந்த மாதிரி ரோட்டில் தான் பயன்படுத்தினீங்க. அந்த மாதிரி காலகட்டத்திலாம் வந்து வனவிலங்குகள் அதிகமாக இருந்துச்சா எப்படி? வனவிலங்கு இந்த மாதிரி அதிகமாக யானைகள்லாம் இல்லை. நான் இந்த அலங்காடையே மாடு மேய்ச்சேன். இவ்வளவு ஆணைங்க இல்லை. இப்போ அதிகமான ஆணை. சொல்லப்போனால் நீங்கள் ஒரு 70-80 வருஷம் முன்னே அந்த அளவுக்கு ஆணை இல்லை. இப்போ ஏகப்பட்ட ஆணைகள் இருக்குது. இப்போ அதிகமான ஆணை, அதிகமான மிருகம். சரிங்க. இப்போ இந்த மாதிரி வன விலங்குகள் ஏராளமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இங்கெல்லாம் விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போடைய விவசாய தோட்டங்களை வந்து வனவிலங்குகள் வந்து அழிக்கிறது உண்டா? ரொம்ப அழிக்குது. எப்படி? எந்த மாதிரி வனவிலங்குகள்? பன்னிங்க தான் அதிகம். பன்னிங்க நைட்டில் வந்து சோளத்தையெல்லாம் பூரா தின்னுட்டு போயிடும். அது எந்த நேரத்துக்கு வருதுன்னு காங்க முடியாது. அந்த மாதிரி தொல்லை பண்ணுது. அதுதான் யானைங்க வந்து காட்டில் பூந்து வாழை மரம் இதெல்லாம் வச்சுருக்கு. சரி, நீங்கள் இந்த கர்நாடக அரசுகிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த சோலார் லைட்டு இந்த மாதிரி சொல்லப்போனால் அந்த சேஃப்டியாக இருக்கக்கூடிய இந்த கரண்ட்லாம் விடுறாங்க இல்லையா, இந்த சேஃப்டி அதை தொட்டால் இது பண்ணி வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி நீங்களாம் போட்டிருக்கலாமே, ஏன் போடலாது? ஏதோ யானை தாட்டி வராத அளவுக்கு டிச்சு வெட்டுறன்னிக்கிட்டு வெட்டுறாங்க. அதையும் பார்க்காத வருது. அப்புறம் பன்னிங்களுக்கெல்லாம் என்ன செய்யறது? கம்பி வேலை போட்டு காட்டுக்காரு அப்புறம் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டினாலும் அது அடியில் பூந்து வருது. இந்த மாதிரி சொல்ல போனால் நீங்கள் விவசாயம் செஞ்சால் அந்த ஏரியாவில் அந்த விவசாயத்தை நாங்கள் முட்டுடி செஞ்சு கொண்டாந்து சேர்த்துறதே ரொம்ப கடினம். அதுவும் காவல் அங்கேயும் இருக்கணும் காட்டில். விவசாயம் செஞ்சுட்டா ஏதாவது எல்லாம் வச்சா உடனே காட்டிலேயே காத்துட்டு இருக்கணும். ஆமாம், ஒரு சாலை போட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கணும். பேட்டரி லைட்டு போட்டு அதுங்களை முடுக்கணும். இல்லாத பண்ண முடியாது. யானை வந்தால் ரேஞ்ச் இருக்கு, இங்கேயே ஊக்கித்தல் ரேஞ்சர் இருக்கிறாரு, அவருக்கு ஃபோன் பண்ணுனா அவங்க வாட்சருங்களாம் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து துப்பாக்கியில் ஈடு போட்டு மிரட்டி முடுக்கிறாங்க. அதுவும் செய்கிறாங்க.
செஞ்சாலும் அது அவங்க வர்றதுக்குள்ளே அதை அழிச்சிடுது. அழிச்சிது. ஐயா, இப்போ விவசாயம் சார்ந்ததுக்கு முக்கியமாக தேவையானதே வந்து சொல்லப்போனால் கரண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த கரண்ட் வசதி வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குதா? கர்நாடகத்தில் எப்படிங்க இருக்குது? அந்த மாதிரி எங்களுக்கு இப்போ சரியாக கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, நிறையா மரங்கள்லாம் ரோட்டில் லைன் வருது, அதை ஃபாரஸ்ட்டுக்காரரு அதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்படி நைட்டு மழை பெஞ்சுது, நைட்டு கரண்ட்டு இல்லை. அப்புறம் இப்போ 3 மணிக்கு கரண்ட் வந்துருக்குது. கொஞ்சம் கரண்ட்டு பிராபலம், கரண்ட் பிரச்சனை இருக்குது. சரிங்க, அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தில் வந்து இங்கே விளையக்கூடிய பொருளை வந்து வெளி சந்தைங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக போகணும். முக்கியமாக அதுக்கு ரோடு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ரோடு வசதி எப்படிங்க இருக்குது? ரோடு வசதி அவ்வளோ நல்லா ரோடு இருக்குது. அதை சரியானபடிக்கு விநியோகம் பண்ணாத அப்படியே தார் போடுறான்னு அதெல்லாம் ரோட்டு பிரயோஜனம் இல்லை. பைக்கெல்லாம் போகிறதா இருந்துச்சுன்னா அது பைக்கு இப்போ 2 தக்கம் போனால் அப்புறம் பட்டறைக்கு போக வேண்டியது தான். ஒரு 2 தக்கம் ஒன்றா புது வண்டியை கூட பழைய வண்டி ஆகிடுதுங்கிறீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது ரோடு வசதி ரொம்பவுமே குறைவு தான். நீங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட முறையிட்டு இருக்கலாமே. இப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய இப்போ அதிகாரிகள், எம்எல்ஏ, அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி இந்த மாதிரி நிறையா இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெரிவிச்சிருக்கலாமே. நிறையா வந்து பணம் பற்றாக்குறையாக இருக்குது, என்ன செய்ய முடியும், அது இது எதோ செய்கிறேங்க, செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். யார்? இப்போ அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி அரசியல்வாதிங்களான்னு சொல்கிறதா? இல்லை, அரசியல்வாதி. ரோட்டு நல்லா செஞ்சிடுறேன். எலெக்ஷன் போது வர்றாங்க, ரோட்டெல்லாம் இப்படி இருக்குது, நீங்கள் ஓட்டு கேட்குறதுக்கு வர்றீங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். கேட்டால் இந்த தப்பா நாங்கள் வந்தால் எல்லாம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேட்டால் என்ன பண்ணுறது, மேலே இருந்து பணம் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது, செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பின்னால் அதை எதுவுமே இது பண்ணிக்கிறதே கிடையாது. விவசாயத்துக்கு முக்கியமாக தேவையானதே தண்ணீர் தான். டேம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாச்சும் இருக்கா? இருக்குது. எங்கே இருக்குங்கய்யா? ஊக்கித்தாண்டா இருக்குது. சரிங்க. ஊக்கித்தாண்டை இருந்து எங்களுக்கு வாய்க்கால் இங்கே பள்ளத்து வரியிலும் வாய்க்கால் போட்டிருக்கிறாங்க. நல்லூர் வரைக்கும்? நல்லூர் தாட்டியே போட்டிருக்குது. அங்கே போட்டிருந்தோம். வாய்க்காலுக்கு ரோட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. வாய்க்காலை விநியோகம் பண்ணி எங்கள் விவசாயத்துக்கு சரியாக தண்ணி கொடுக்கறதில்ல. அங்கேருந்து கொஞ்சம் விடுறது, அது கூடலூரோட அப்படியே சரியாக போயிடுது. இங்கே சரியானபடிக்கு தலைவாரத்துக்கு இல்லை. அந்த மாதிரி தண்ணி கொடுத்தா எங்கள் ஊர் தண்ணி நீர் வளம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரிங்க, அந்த வாய்க்கால் வந்து எந்த காலத்தில் போடுறது? அந்த வாய்க்காலை வந்து பராமரிப்பு எதாவது செய்கிறாங்களா? செய்கிறாங்க. அது எல்லாம் தண்ணியெல்லாம் முடிஞ்ச விட்டு கொஞ்சம் செஞ்சு 2 தண்ணி 1 தண்ணி வாய்க்காலில் வருது, அவ்வளோதான். தண்ணி டேம் நிறைய தண்ணி நிரம்பி இருந்தாலும் 1 தண்ணி 2 தண்ணி தான் வருது. அப்புறம் மீதி தண்ணி கோடியில் போகிற தண்ணியெல்லாம் காவேரிக்கு தான் போகுது, பள்ளத்தில் வேஸ்ட்டாக போகுது. இப்போ அந்த தண்ணியை வந்து உங்களுக்கு அந்த கர்நாடக அரசு இது வந்து அதிகாரிகள் வந்து இதை வந்து முறையாக உங்களுக்கு கொடுத்தா வந்து பயனுள்ளதாக இருக்குங்கிறீங்களா? அருமையாக நல்லா இருக்கு. எங்களுக்கு பஞ்சம் தெரியாது. இதை நீங்கள் அரசுக்கிட்ட முறையிடலாமே, ஏன் நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க? எல்லாம் எம்எல்ஏ கிட்டேயே நாங்கள் வந்து எலெக்ஷன் போது சொல்லி கேட்டிருக்கிறேன், இதை ஒன்றும் முக்கியமாக செய்யணும் அப்படின்னு. நான் ஜெயிச்சுக்கிட்டுனா வந்து எல்லாம் கிளியராக செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்து இப்போ கொஞ்சம் எடுத்து 2 தண்ணி விட்டாங்க. அது காட்டுக்கு பாயலை, சும்மா வாய்க்காலில் மட்டும் வந்தது. அப்புறம் தண்ணி தீர்ந்து போச்சு. இப்போ தண்ணி வசதி இல்லாதான் நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆமாம், தண்ணி வசதி மழையை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து கரண்ட்டு, தண்ணி இது மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. இப்போ நான் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். இப்போ ஐயா கிட்ட நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்கிட்டது. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே விவசாயிகளுக்கு தேவையான இப்போ வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டங்களில் அப்போ வீரப்பனை பிடிக்க வந்த அந்த அதிரடிப்படையால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராம மக்கள் எல்லாமே பயந்துட்டு இருந்தாங்க. எப்போ என்னைக்கு நம்ம உசுறு போதோ, என்னைக்கு சாகரமோ தெரியலையேங்கிறத அந்த இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள், இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே இருந்த சூழ்நிலைகள் அதுதான். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ஏராளமான விஷயத்தை நான் எடுத்து போட போகிறேன். ஆனால் இதில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வாழ்கிறதுக்கு வழி இல்லைங்கிறாங்க. இதுக்கு முக்கியமாக தேவை 3 விஷயத்தை சொல்கிறோம். இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எங்கள் விளையக்கூடிய தானியங்களை வந்து வெளியில் கொண்டு போய் என்ன விற்கிறதுக்கு ரோடு வசதி முக்கியம். 2வது என்ன சொல்கிறான்னு கேட்டால், இங்கே ஒரு சில கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை எங்களுடைய தோட்டங்களுக்கு பாய்ச்சி அதை சரியாக நாங்கள் வில்லாமல் விளைச்சல் எடுக்கிறதுக்காக வேண்டி கரண்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரண்டை எங்களுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சௌரியமாக நாங்கள் வந்து விவசாயம் செய்யலாம்
அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஊக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேமில் வந்து தண்ணி ஃபுல்லாக தேக்குறாங்க. அந்த தண்ணி வந்து காவேரி பாலாறு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தில் தான் வேஸ்ட்டில் தண்ணியே போகுதே தவிர, எங்களுக்கு அந்த காலகட்டங்களில் வந்து வாய்க்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்க்காலில் வெட்டிய தண்ணீர் வந்து எங்கள் காட்டுங்களில் வந்து சென்றடைகிறதே இல்லை. எங்களுக்கு எந்த வகையிலையும் அது பயனே இல்லை அப்படிங்கிறாங்க. இது அரசு வந்து இது மீது கர்நாடக அரசு வந்து இது மீது ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கு சரியான முறையில் இதுக்கு இவங்களுக்கு வந்து அதை செஞ்சு கொடுத்து அந்த தண்ணியை வந்து காடுக்கு வந்து அவங்க பாயிற மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி தான் ஐயா சொல்கிறாரு. ஐயா கிட்ட நிறைய ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஐயா இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்காக சிறப்பான நிறைய தகவல்களை சொன்னீங்க. ஐயா நன்றி, வணக்கம் ஐயா.